வெள்ளாட்டு கறி பிரியாணி நைட்ல வந்தாலும் நம்ம கடையில சாப்பிடலாம். மிட் நைட்ல ஆஃபீஸ் முடிச்சுட்டு பசியா இருக்கிறவங்களுக்கு நம்ம கடை இருக்கு. நான் ஆரம்பிச்ச 1 மந்த்லயே நல்லா ரீச் ஆயிடுச்சு. 40-50 kg எல்லாம் நம்ம கிட்ட நல்லா சேல்ஸ் ஆகும். சிக்கன் பிரியாணி இருக்கு, மட்டன் பிரியாணி இருக்கு, 65 பிரியாணி இருக்கு. பிரியாணி சாப்பிட்டாலே நெஞ்சு எரிச்சல் வரும். நம்ம கடையில சாப்பிட்டா பிரியாணி சாப்பிட்டு நெஞ்சு எரிச்சல் வரதே இல்லை. ஒரு அஜினோமோட்டோவோ வினிகரோ அதெல்லாம் யூஸ் பண்ணாம நாங்க செஞ்சு அவங்களுக்கு திருப்தியா அனுப்புறோம். நெஞ்சலும் வாங்கிருக்கோம் ப்ரோ. உங்க ஃபுல்லா செதையா கிடைக்குது, இங்க ஃபுல்லா எலும்பா கிடைக்குது. சாப்பிட்டு போட்ட எலும்பா இதெல்லாம். இல்ல அதுல இருந்து உரிச்சது எதுவுமே தெரியாத அப்பா மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹலோ மக்களே, வெல்கம் டு பக்கோடா பாய்ஸ் ஃபுட் ரிவ்யூ ஷோ. இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோ பண்ணி சொல்லி கேட்டீங்கன்னா பெரும்பாக்கம் டு ஷோலிங்கல் இருப்போம் இல்லையா, அந்த இடத்துல இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்துருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிரியாணி சாப்பிட. ராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி கிட்ட இருக்கு. இப்போ இந்த டைமுக்கு நான் வந்திருக்கேன். ஸோ ஒரு மிட் நைட்டில் வந்து நார்மலாக எல்லாரும் வந்து என்ன சாப்பிட்ருப்பீங்க, சிக்கன் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க. பட் இன்னைக்கு நம்ம சாப்பிட போகிறது பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி. மிட் நைட்டில் பார்த்தீங்கன்னா பொதுவாக மட்டன் பிரியாணி பெருசாக கிடைக்குதான்னு தெரியல. பட் ஆனால் சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி கிடைக்கும். பட் இந்த ஷாப்பு பார்த்தீங்கன்னா சிக்கனும் மட்டனும் கொடுக்குற கடை. ஸோ இந்த ஸ்பாட்டோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அல்லையான் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி ஷாப். இது முன்னாடி வந்து ஒரு சின்ன கடை இருந்தது, ஒரு பெரிய ஷாப்பா எடுத்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சரியா எக்ஸாக்ட்டா எங்க இருக்கும்னு கேட்டீங்கன்னா பெரும்பாக்கம் ஜெயச்சந்திரன் வந்து பெரும்பாக்கம் ஜங்ஷன் வருவீங்களா, ஜங்ஷன்ல இருந்து நீங்க சோனியூர்ல அந்த லெஃப்ட் திரும்பினோனையும் ஃபர்ஸ்ட் உள்ள லெஃப்ட் திரும்பினீங்கன்னா ஸ்ட்ரீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் இப்படியே வந்தீங்கன்னா இந்த கடையை நீங்க பார்க்கலாம். அல்லையான் ரெஸ்டாரண்ட் போட்டிருக்கோம், அந்த போர்டு இருக்கும் சரிங்களா. இங்கே ஆக்சுவலி வந்து பீஸ்ஃபுல்லாவே நீங்க சாப்பிட முடியும். பட் ஆனால் ஒரு நல்ல டைனிங்கோட நல்லாவே கொடுக்குறாங்க. பிரியாணி ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாமினலா இருந்துச்சு. ஒரு 120 ரூபாய்க்கு ஒரு சிக்கன் பிரியாணியும் 240 ரூபாய்க்கு ஒரு மட்டன் பிரியாணி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நேரம் உள்ள போய் என்ட்ரு ஆகிட்டு பாய் இருக்காப்புல, அவர்கிட்ட போயிட்டு பிரியாணிலாம் எப்படி செய்கிறாரு எல்லாத்தையும் பார்ப்போம். அண்ட் முக்கியமாக அந்த பாயோட மட்டன் பிரியாணி சாப்பிட நீங்கள் வந்திருக்கிறேன். வாங்க லெட்ஸ் கோ அண்ட் அட்டாக் அண்ட் ஈட். ஓகே மக்களே, லெட்ஸ் கோ டு தி வீடியோ. கடை பேர் வந்து அல் அயான் பிரியாணி. வந்து லொக்கேஷன் எங்கன்னா மேடவாக்கம். மேடவாக்கத்தில் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பேக் சைடு வரும். மிட் நைட் பிரியாணி தான் நம்ம ஷாப்பே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். ஐடி கம்பெனி எனக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க, இங்கே போடுங்க ஓடும் அப்படின்ட்டு. ஆரம்பத்தில் ஒன்றும் இல்லாமல் தான் நான் ஆரம்பித்தேன். அது நான் ஆரம்பித்த 1 மந்த்லேயே நல்லா ரீச் ஆயிடுச்சு. அப்போ தான் 40-50 kg எல்லாம் நம்ம கிட்ட நல்லா சேல்ஸ் ஆகும். நல்லா ஹெவியாக போயிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வீடியோ நிறைய யூடியூபர்லாம் எடுத்திருக்காங்க. பழைய ஷாப் சின்னதாக இருந்துச்சு. அப்புறமா அப்படியே கொஞ்சம் வியாபாரம் ஆக அப்படியே கொஞ்சம் கான்செப்ட் பெருசாக வெளியே சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டைனிங்கோட செட் பண்ணியிருக்கோம். மிட் நைட்டில் ஆஃபீஸ் முடிச்சுட்டு பசியாக இருக்கிறவங்களுக்கு நம்ம கடை இருக்குது. தைரியமாக எல்லாரும் வரலாம், சாப்பிடலாம், சாப்பிட்டு உங்கள் ரிவ்யூ சொல்லலாம். என்னென்ன பிரியாணிலாம் இருக்குது? சிக்கன் பிரியாணி இருக்கு, மட்டன் பிரியாணி இருக்கு, 65 பிரியாணி இருக்கு, அப்புறம் சிக்கன் 65 இருக்கு. பிரியாணி சிக்கன் பிரியாணி 120 சார், 65 பிரியாணி 140, மட்டன் பிரியாணி 240. ஆனால் இந்த ப்ரைஸ்லாம் ரொம்ப கம்மியாக தெரியுது. காம்போவும் ரொம்ப ஜாஸ்தி இல்லை. காம்போவும் இருக்கு. காம்போவே நம்ம பார்த்தீங்கன்னா 160க்கு தரோம். காம்போவில் வந்து 65 பிரியாணி, பிரெட் அல்வா, ஒரு சின்ன ட்ரிங்க்ஸ் கொடுத்துருவோம். ஓகே, இதெல்லாம் சேர்த்து 160. ஆமாம் சார். ஒரு அஜினோமோட்டோவோ வினிகரோ அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் நாங்கள் செஞ்சு அவங்களுக்கு திருப்தியாக அனுப்புகிறோம். ஏன்னா அவங்க நாளைக்கு வந்தாலும் திருப்தியாக சாப்பிட்டுட்டு போகணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம கடையில் பிரியாணி சாப்பிட்டா பிரியாணி சாப்பிட்டாலே நெஞ்சு எரிச்சல் வரும். நம்ம கடையில் சாப்பிட்டா பிரியாணி சாப்பிட்டு நெஞ்சு எரிச்சல் வரதே இல்லை. ஸோ கஸ்டமர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் கடை பிரியாணி சாப்பிட்டா மற்ற கடை பிரியாணி சாப்பிடவே பிடிக்காது, அந்த மாதிரி தான் இருக்கும். இது என்னுடைய ஓல்டு கஸ்டமர்ஸ்க்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக இப்போது வர கஸ்டமர்ஸ் சாப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கும் தெரியும். நம்மக்கிட்ட ஃபாஸ்ட் மூவிங் இது சிக்கனா மட்டன் ஆச்சு? மட்டன் சார், மட்டன். ஏன்னா மட்டன் வந்து எங்கேயுமே அதிகமாக இல்லை, நம்மக்கிட்ட டெய்லி மட்டன் கிடைக்குது. ஸோ அதனாலவே நம்ம கடைக்கு ஸ்பெஷல் மட்டனுக்கே தனியாக பார்த்தீங்கன்னா கூகுளில் பார்த்தீங்கன்னாலே மட்டனுக்கே நிறைய கஸ்டமர்ஸ் ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. அதான் மட்டன் ஷாப் ஓனாக வச்சிருக்கிறதுனால நமக்கு தெரியும் எந்த பீஸு எப்படி பண்ணணும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து பண்ணுறோம். வெள்ளாட்டு நைஸாக இருக்கும், சாப்பிட்டாலே அது தெரியும் கஸ்டமருக்கு. வெள்ளாட்டு கறி பிரியாணி நைட்டில் வந்தாலும் நம்ம கடையில் சாப்பிட்லாம். நம்ம ஷாப்போட லொக்கேஷன் எந்த இடத்துல போயிருக்கு? கரெக்டாக ஷூலிங் நல்லூர்லேருந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாக்கம் தாண்டி அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா மேடவாக்கம். கரெக்டாக அந்த மேடவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடியே ஒரு ரைட் ஒன்று கட் ஆகும். இப்போதைக்கு ரைட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யூட்டன் போட்டு தான் போலீஸ் ஸ்டேஷனோட யூட்டன் போட்டு வந்து ஃபர்ஸ்ட் லெஃப்ட் உள்ளே வந்தீங்கன்னா நம்ம கடை இருக்குது. இந்த பக்கத்தில் இருந்தால் ஜெயச்சந்திரன் தாண்டி வந்தால் லெஃப்ட் வரணும். ஜெயச்சந்திரன் தாண்டி வந்தீங்கன்னா பிரிட்ஜுக்கு கீழேயே வழி இருக்குது. அந்த உள்ளே வந்து அப்படியே லெஃப்ட் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் திரும்பி அந்த பெரும்பாக்கம் ரோட்டில் என்டர் ஆகிட்டு அங்கேருந்து ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நம்ம கடை இருக்குது. சரி, போய் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். மக்களை வாங்க நம்ம போய் சாப்பிடலாம். ஸோ மக்கள் இப்போ வந்து ரிவ்யூ போர்ஷன் வந்துட்டோம். இங்கே இருக்க சிக்கன் பிரியாணி
பிரியாணி, மட்டன் பிரியாணி அண்ட் 65 எல்லாமே வாங்கி முன்னாடி வச்சிருக்கிறேன். முக்கியமாக நான் வந்ததே இந்த பாயோட மட்டன் பிரியாணி சாப்பிடத்தான். அந்த பீஸை பாருங்களேன் எப்படி சாஃப்டாக இருக்குது. அந்த வந்து நம்ம கேமராமேனுக்கு வாங்கி வச்சிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா அவர் சாப்ஸ் கேட்டிருக்காரு, அதனால் அவருக்காக ஸ்பெஷல் சாப்ஸ் பிரியாணி வாங்கி வச்சிருக்கேன். இது மட்டன் பீஸ் வந்து ஒரு சின்ன சைஸாக இருந்தால் 3 வைக்கிறாங்க, பெருசாக இருந்தால் 2 வைப்பாங்க போல். ஸோ இந்த மட்டன் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா பிரெட்டெல்லாம் வந்துடுது, கத்திரிக்காய் வந்துடுது, ரைத்தா வந்துடுது, அந்த கறி வந்துடுது, எல்லாமே வந்துடுது. அதே மாதிரி சிக்கன் பிரியாணி அதே மாதிரி தாங்க. இப்போ இது சிக்கன் பிரியாணி, இதில் வந்து சிக்கன் பீசஸ் ரெண்டுனா அது பெரிய பீஸு, சின்ன பீஸு, அதனால் 2 இருக்குது. 3 பீஸ் சிக்கன் பிரியாணினா பெருசாக இருந்தால் 2 போல், சின்னதாக இருந்தால் 3 போடுவாங்க போல். ஸோ இதான் ஆக்சுவலி கான்செப்ட். அண்ட் நைட்டு 12 மணிக்கு மேலே பிரியாணி பிரியாணி இட்ஸ் குட் ட்ரை. அண்ட் நம்ம முதல்ல வந்து மட்டன் பீஸ் எடுத்து உங்களுக்கு காமிச்சிடுறேன் வாங்க. இந்த மட்டன் பீஸை பார்த்துங்க எப்படி இருக்கு பாருங்களேன். சாப்பிடுவோமா? நல்லா இருக்குல்ல. நான் இப்போ சிக்கன் தான் சாப்பிடுவேன், இந்த வாட்டி மட்டன் சாப்பிட போகிறேன். யாரா அவன்? எப்போ ப்ரோ வந்த? உன்னை வர சொன்ன எப்போ வர்றேன்? என்ன ப்ரோ முடிச்சிட்டீங்களா? இப்பதான் ப்ரோ வாயில வச்சேன். வாயில பாரு சோறு தான் போச்சு, கறி கூட போல சாப்பிட்டுக்கிறேன். ரோஹித்துங்க எனக்கும் இருக்கு. சரி உட்காரு, நான் ரோஹித்துக்கு வாங்க சொல்றேன். நெஞ்செலும்பு வாங்கிருக்கேன் ப்ரோ. நெஞ்சு தான் உங்க ஃபுல்லா செதையா கிடக்குது, இங்க ஃபுல்லா எலும்பா கிடக்குது. சாப்பிட்டு போட்ட எலும்பா இதெல்லாம். அதுல இருந்து உரிச்சு எதுவுமே தெரியாத அப்பா மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க. சிக்கன் பிரியாணி வாங்கிருக்கேன் ப்ரோ, உனக்கு ஃப்ரெஷ்ஷா நல்லா சாப்பிடுவோம். சரி ஓகே, கோச்சிக்காத. சரி மக்களே, தீபக் எக்ஸ்ப்ளோர் வித் தீப்ஸ் இப்போ எக்ஸ்ப்ளோர் தமிழ் சேனல் பேரை மாத்திட்டாரு. அதனால வந்து உங்களுக்கு சர்ச் பண்ணும்போது எது வருதோ அதை சப்ஸ்கிரைப் பண்றேங்க. சமாளிக்கிறீங்க. பிரியாணி நல்லா இருக்கு ப்ரோ. இப்பதான் லைட்டா ஒரு பீஸ் வச்சேன், பீஸ் சரியான சாஃப்டா இருக்கு. கைஸ் நம்ம பீஸை சாப்பிடாம இப்போ நமக்கு எப்போ பீஸ் சாப்பிடுவோம், குஸ்கா தான் சாப்பிடுவோம்ல. முதல்ல மக்களே நம்ம வந்து மட்டன் பிரியாணி குஸ்கா சாப்பிட போறோம். என்ன கத்திரிக்காய் ரைத்தா வெறும் குஸ்கா சாப்பிடு. மட்டன் பிரியாணி சாப்பிட்டீங்களா நீங்க? சாப்பிடல அது ப்ரோ. பாரு ப்ரோ, என்ன ப்ரோ நான் ஏன் ப்ரோ அது ஓமேலே ப்ரோ 10 நிமிஷத்துல நீ வந்து எல்லாத்தையும் ஒட்டி எப்படி அடிச்சிட்டீங்க? இல்ல ப்ரோ, நான் சத்தியம் போடுறேன், உன் மேல போய் சத்தியம் போடுவேன். நான் சொல்லு போடுவேன் ப்ரோ. நட்பு மேல நான் பண்ணவே மாட்டேன் ப்ரோ. அவ்வளவு நல்லவனாடானே. சரி ஓகே கைஸ், இப்போ சாப்பிட போறது மட்டன் குஸ்காவா. ட்ரை பண்ணுவோம். நல்லா இருக்குல்ல? அது வாங்கலைன்னா அந்த இதில் வந்து அந்த மட்டனோட அந்த மசாலா மீட் டேஸ்ட் நல்லா இருக்கு. ரவாஸ் வேற, இது வேற ரவாஸ் கிடையாது, இது வந்து ஜூஸ். நான் ஒரு பாயிண்ட் எடுத்து சொல்லக்கூடாது, உள்ளே வந்து இது இல்லை. அதனால அறுத்து கிழிச்சிருவேன். நீ என்ன பண்ணுறோம் கூட. இந்த அவமானம் உனக்கு தேவையா? குஸ்கா சாப்பிட்டாச்சு, அடுத்து குஸ்கா வச்சாச்சு, அடுத்து நான் கறி தானே. நீ சாப்பிட்டு நான் சாப்பிடணும் ப்ரோ. இரு ப்ரோ, நான் ஒன்று வாங்கி வச்சேன் ப்ரோ. இந்த எலும்பியா? ஆனால் இதை எடுக்கக்கூடாது சரியா, கேட்கக்கூடாது, தொடக்கூடாது, பார்க்கக்கூடாது, எச்சு கிச்சு துப்பக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. நல்லி மக்களே, கில்லியா வச்சு போயிட்டு செய்வனை வச்சிருவோம் ப்ரோ. உனக்கு ஏன் இந்த கொலவே? செய்வனை வை இல்லை ஏதாவது வை, என்ன வச்சாலும் சரி நான் சாப்பிடுவேன். தெரியல ப்ரோ, பட்டன் வாய்க்குள்ள போயிடு. நீ என்ன வச்சிருக்க? இது என்ன எலும்புங்க இது? சரி அதை வச்சுக்கோ, அதை வச்சுட்டு நீ இந்த கறி சாப்பிடு. அது வை. இது இதுவா? இது நல்ல கறி தான். நான் சாப்பிட்டு மக்களே, அதையும் சாப்பிட்டோம் மக்களே. நல்லி சுற்றி இருக்க அந்த கறியை ஒரு கடி கழிச்சுட்டு அதை உரிக்கும். என்ன கரெக்டு தானே? கரெக்டு ட்ரை பண்ணுவாங்க. நல்லி சாப்பிட்றது வாய்க்கு உறிஞ்சிட்டணும். நல்லி உள்ளே இருக்கிறத வெளியே எடுத்துட்டேன். நல்லா இருக்கு. கொஞ்சம் சோத்தை கொஞ்சம் அள்ளி இந்த பக்கம் வச்சு, இந்த நல்லியில் எடுத்த கறியை வச்சு கொஞ்சமாக அந்த ரைத்தா வைப்போம் வச்சு, இப்போ அப்படியே கத்திரிக்காய் எடுத்துன்னு வச்சு லைட்டாக அடி மொத்தமாக எடுத்து இப்போ இந்த பிரியாணியை ட்ரை பண்ணணும். அப்போ தான் பிரியாணியில் கிக் இருக்குது. மட்டன் மசாலா, மட்டன் தானா நல்லா இருக்கு. நல்லா இருக்கும் ப்ரோ. நல்லி பீஸ் நல்லா தான் இருக்கும். கண்ணு வைக்காத இதுல கண்ணு வர வைக்க. ப்ரோ இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி சாப்பிட போறாரு. மட்டன்லாம் போதுங்களா? மட்டன் குத்தா மாதிரி மட்டன்ல என்ன குஸ்காயான்னு சொல்லி தரேன், சத்தியமா தரேன். இப்போ நம்ம சாப்பிட போகிறது சிக்கன் பிரியாணி, சிக்கன் குஸ்காவை ட்ரை பண்ணேன். சிக்கன் பீஸ். இப்போ ப்ரோ இது ஆக்சுவலி பாருங்க ப்ரோ, மசாலா மைல்டாக இருக்குல்ல, அதுலேயும் மசாலா ரொம்ப மைல்டாக இருந்துச்சு. இதில் மைல்டாக தான் இருக்குது. சிக்கன் பிரியாணி குஸ்காவும் ஆக்சுவலி நல்ல லாங் கிரெயின்ஸ் அண்ட் ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? சேஸ். உழுவ மாட்டேங்குதா? பரவாயில்ல. இந்த ரைஸ்க்கு பீஸ் வச்சுருக்கேன் தான் இல்லை. பக்கத்துலேயே ஒரு கிராம உள்ள போச்சு தானே உனக்கு? அதுதான் கிராம்பு பிடிக்கும். என்னென்ன சொல்றோம் பாருங்க. இது கூட இது நல்லது. ஏலக்காய் வேணாம். சாம்பார் ஆப்பு எனக்கு. ஓகே, கொஞ்சம் இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் வந்து வெங்காயம் வைக்கிறதுல. வெங்காயம் வைக்கிறியா? எதுக்கு? வெங்காயம் வச்சு கொடு ப்ரோ தம்பிக்கு. வெங்காயம் இங்கே வைக்கிறோம். வச்சாச்சு. கறி வை. அதுக்கு வந்து கத்திரிக்காய் மசாலாவோடு எடுத்து வைக்கணும். அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது. இந்த கத்திரிக்காய் மசாலா இது மேலே வைக்கிறோம்.
இதான் மசாலா, அது பேர் கத்திரிக்காய். அதுக்கம்மா வந்து இந்த பீஸ் எடுத்து வச்சுட்டேன் உள்ள இருக்கு. படாது தப்பு இல்லை நான் தப்பே இல்லை வச்சு இப்படி எடுத்துடணும். எடுத்து அசிங்கமான. ஆமாம் நான் இல்லை எனக்கு தானே தர்றது, எனக்கு இல்லையா அது. இந்த மாதிரி அவனை கற்றுக் கொடுத்துக்கிட்டு அதான் இப்போ ட்ரைனிங் எடுத்துகிட்டு வர்றாரு மக்கள் ட்ரை பண்ண. இது வரைக்கும் பிரியாணியே சாப்பிடாத ட்ரைனிங் வேறு. மட்டன் வந்து ரெண்டுமே ஒரு பக்காவான பாய் பிரியாணி. நல்லா சாப்பிட மசாலா மைல்டாகவும் கறியில் நல்லா சூப்பராக இருக்கும். மட்டன் எஸ்பெஷலி சூப்பரு, சிக்கன் நல்லா இருக்கும், கறி நல்லா இருக்கு. சரி 60 எவ்வளோ கோழி 65 ரைஸ். I think it's wings piece. I got the same man. கன்சியாக இருக்குது ஆக்சுவலி. மைல்டு மசாலா எதுவுமே எல்லாமே கம்மியாகவே போடுறாரு, மைல்டாக தான் போடுறோம், ரொம்ப ஜாஸ்தியாக எதுவுமே இல்லை. பீஸ் சூப்பராக இருக்கும். அப்படி எடுத்து ஆறி துட்டு போயிடலாம் நீங்கள். சாய்தி நான் சொல்கிற மாதிரி ஆறிச்சு பிரியாணியில் வச்சு சாப்பிட்டா ஒன்றும் நல்லாயிருக்கும். லைட்டாக மக்களே இப்போ நம்ம ஸ்வீட் சாப்பிட்றோம். ரெட் இல்லை பைனாப்பிள் ஃப்ளேவர் போலையே, நல்லா இருக்கும். நார்மலாக இருக்குது, ப்ளைன் தான். நம்ம ரொம்ப ஸ்வீட்டிஷாக இல்லை, இதுவுமே ஆக்சுவலி மேலே தான் இருக்குது. நீங்கள் 120 rupeesக்கு சிக்கன் பிரியாணி சீரியஸ்லி ஒருத்தர் நல்ல ஒரு சஃபிஷியனாக இருக்குது. ஒரு 700 ரெண்டுமே ஒரு 700 கிராம் ப்ளஸ் தர்றாங்க. ஒரு ஆள் கன்சியூம் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு எனஃபாக இருக்கும். ரொம்ப நீங்கள் ஹெவியாக சாப்பிடுவீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் அடிஷ்னல் குஸ்கா ஆர் சம்திங், பட் இதுவே எனஃப் எனக்கு தெரிஞ்சு. நம்ம 60 ஒரு ஃபுல் பிளேட் பார்த்தீங்கன்னா 120 தராங்க. வாங்க 2 பேர் கூட 60 சாப்பிடலாம், அந்த அளவுக்கு இருக்குது, குவான்டிட்டி இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் எங்களுக்கு பிரியாணி சாட்டிஸ்ஃபைடு. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். கரெக்டாக ஒன்ஸ் மோர் நான் சொல்லிக்கிறேன் அந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. பெரும்பாக்கம் ஜங்ஷன், ஜெயச்சந்திரலேருந்து வரீங்கன்னா பெரும்பாக்கம் ஜங்ஷனில் லெஃப்ட் திரும்பினா சோழிங்கநல்லூர் டர்னிங் திரும்பிங்க. பெரும்பாக்கம் திரும்பி ஃபஸ்ட்டு லெஃப்ட் உள்ளே வந்தீங்கன்னா அந்த கடை இருக்கும். மேப் லொகேஷன், கான்டாக்ட் நம்பர் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷார்ப்பாக போட்டுறேன். வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டை சொல்லுங்கள். இது ஒரு நாங்களும் கடை சாத்திரை கலைக்கிறோம். ஸோ சொல்ல பாய்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் பக்கோடா பாய்ஸ் என் கூட எக்ஸ்ப்ளோர் தமிழா. டாடா பாய். பாய். 365 நாளைக்கு டீட்டெயிலாக ஷெட்யூல் போட்டு இதில் வச்சிருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலதானா.